வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நீங்க பார்த்துட்டு மிஸ்டர் சன் சிட்டி vlog. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற கேஜெட் வந்து ஆஸ்ட்ரோநாட் கேலக்ஸி ப்ரொஜெக்டருங்க. இது வந்து ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நிறைய ஆட்ஸ்ல மட்டுமே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், வாங்கணும்னு நினைச்சேன். பட் அப்போ வாங்க முடியல. ஃபைனலி இப்போ இதை வாங்கி இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த ஆஸ்ட்ரோநாட் கேலக்ஸி ப்ரொஜெக்டர் எப்படி இருக்கு அப்படின்றத. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேட் கப்பல் யூடியூப் சேனலை நீங்க ஏங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி போயிட்டு இப்போயே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சன் சிட்டி என்ன லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதே நம்ம பேட் கப்பல் சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணும். நானும் என்னுடைய மிஸ்ஸஸும் சேர்ந்து அதில் சேலஞ்சஸ் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி அதில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். சன் சிட்டியில் தான் உங்கள் நாட்கள் வீடியோ போடாமல் இருந்தேன், பட் அந்த சேனலில் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். மறக்காம இப்போவே கிளிக் பண்ணி நம்மளுடைய ஓல்டு சன் சிட்டி காய்ஸ்க்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சன் சிட்டி ப்ரோ புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதையும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க அப்போ தான் பண்ணுங்க. நீங்களே சோஷியல் மீடியாவில் நிறைய ஆட்ஸில் இந்த ஆஸ்ட்ரோநாட் கேலக்ஸி ப்ராஜெக்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் இருட்டில் ஒரு ரூமுக்குள்ளே இதை ஆன் பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி ரியல் கேலக்ஸி வேர்ல்டுக்குள்ளே நம்ம உள்ள நுழைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். லைக் ஸ்டார்ஸ் மூன்ஸ்லாம் அப்படி வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நிறைய ஆட்ஸ் போட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றத. நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கீங்களா இல்லை வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரொம்ப லேட்டான்னு தெரில. அப்புறம் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்லாம் இருக்கோ அதை மறக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா அது ஏன் பாருங்க, டிடிஹெச் கொடுக்குற மாதிரி இவ்வளோ பெரிய ரிமோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனுவலு, அப்புறம் நம்மளுடைய கேலக்ஸி ப்ரொஜெக்டர் இருக்குது நிற்கிது. அப்புறம் வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கான இல்லை இது வந்து பவர் பேங்க் லைக் அந்த மாதிரி பவர் அடாப்டரில் சொல்கிறதுக்கான கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, நம்ம நம்ம ஆஸ்ட்ரோநாட் டையை பார்க்கலாமா? ரெடி? அப்படியே இதை எடுத்து நம்ம அப்படியே இதில் அழகாக நிற்க வச்சிடணும். அவ்வளோதான். ஸோ இதாங்க நம்மளுடைய ஆஸ்ட்ரோநாட். முன்னாடி ஸ்டிக்கர் இருக்குது, அழகாக பிரிக்கலாம். அழகாக இருக்கா அவ்வளோ நம்மளோட ஆஸ்ட்ரோநாட். ஓகே, ஹாய் ஆஸ்ட்ரோநாட், ஹவ் ஆர் யூ? ஓகே, இதோட மண்டையை வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் இல்லையா? இப்படி கலட்டியும் எடுத்துக்கலாம். இது வந்து மேக்னெட்டிக் டேப் கொடுத்துருக்காங்க. ஐயோ, ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்து ப்ராஜெக்ட் வந்து இருக்குங்க. அப்படியே பின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் அப்படின்லாம் பட்டன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருட்டில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த கேலக்ஸி ஆஸ்ட்ரோநாட் என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். இதே பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி நம்ம ஆஸ்ட்ரோநாட்டுக்கு பின்னாடி கனெக்ஷன் கொடுத்தோம்னா இன்னும் போக மாட்டேங்கிறாப்புல. போயிடுச்சு. நெபுலா ஆன் ஆஃப் ஸ்டார்ட்டுங்க 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணியாச்சா? கொடுத்துச்சு, ஆன் பண்ணியாச்சு. வாவ், உன் மேலே எவ்வளோ எப்படி தெரியுது வர லைட்டு? இங்கே பாரு, தெரியுதா என் மேலே? இது தெரியுது பாரு, புள்ளி புள்ளியா தெரியுதா? வாவ், நல்லா இருக்கு. பா, ஸ்டார்ட் பட்டன் எது கொடுத்துருக்குங்க. பகலில் பார்க்குறது சத்தியமாக வேஸ்ட்டு தான். இருட்டாகட்டும், எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பனிங் நைட் காய்ச்சி நம்மளோட ஆஸ்ட்ரோநாட் டாயை வந்து நைட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3. வாவ், ஹே வாவ், இங்க பாருங்க guys. வா, ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி சுத்துதுங்க அப்படியே. பாருங்க, ரூமே பயங்கரமா இருக்கு. Wow!
காய்ஸ், நம்மளோட ரூமை பாருங்க, சும்மா தெரிக்க விடுது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவான லைட் செட்டிங்கு. அப்படியே அங்கே பாருங்க, அந்த ரெட் கலர் வந்துட்டு போகிறதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம ரிமோட் இருக்குது, ரிமோட்டை வச்சு நம்ம இப்போ ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மோடு சேஞ்ச் ஆகுது பாருங்கள், க்ரீனு, ப்ளூ, நமக்கு எது வேணுமோ வச்சுக்கலாம். இதுதான் ரியல் கேலக்ஸி மாதிரியே இருக்குது, அதனால் இதுவே இருக்கட்டும். ரெட்டு, வா ரெட்டும் செம்மையாக தாங்க இருக்கு. ப்ளூ ஆல்சோ. ஐயோ மண்டபம் வந்துருச்சு. ஸோ காய்ஸ், பார்த்துருப்பீங்க, வேற மாதிரிங்க, செம்மையாக வந்து இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இது ஏன் நான் ஸ்டாப்பாக எரியாமல் நின்று எரியும் தரல. நிற்க மாட்டேங்குது. உங்களுக்கு கருத்துல மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங்ல பார்க்கலாம். அப்புறம் மறக்காம நம்மளோட பேடுக்கு போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடும், அப்புறம் வீடியோவே நான் போட மாட்டேன் சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.